வணக்கம். இன்னைக்கு ஜூன் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால செவ்வாய் பகவானுக்கு சொந்தமானவங்க முருகப்பெருமான் கோயிலில் பசுனையில் தீபம் போடணும், அல்லது ஏற்கனவே எரிஞ்சிட்டு இருக்கிற தீபத்தில் பசுனை சேர்த்தலாம், அல்லது எரிந்த அணைந்த நெய் அல்லது எண்ணெய் இருக்கிற தீபத்தை திரும்பவும் ஏற்றி வைக்கலாம். கோயிலுக்கு போக விருப்பம் இல்லையா, ஏழை சிறுவர்களுக்கு பொருளுதவி செய்யலாம். யார் செய்யணும்? உங்கள் நட்சத்திரம் மிருகசீரிடம் அல்லது சித்திரை அல்லது அவிட்டமா, உங்கள் ராசி மேஷம் அல்லது விருச்சிகமா, உங்கள் பிறந்த கிழமை செவ்வாய்க்கிழமையா, அல்லது பிறந்த தேதி 9 அல்லது 18 அல்லது 27 நீங்கள் தான். நீங்கள்லாம் செவ்வாய் பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க. முருகப்பெருமானை இன்னைக்கு தீபமேற்றி வழிபடணும், அல்லது ஏழை சிறுவர்களுக்கு பொருளுதவி செய்யணும். உங்களுக்கு நல்லது நடக்கும். அனுபவத்தில் பார்ப்பீங்க, இது உறுதி, சத்தியம். செவ்வாய்க்கிழமைங்கிறது கேது பகவானுக்கும் உரியது. அதனால உங்கள் நட்சத்திரம் அஸ்வினி அல்லது மகம் அல்லது மூலமா, உங்கள் ராசி எதுவாக தான் இருக்கட்டும், பிறந்த தேதி 7 அல்லது 16 அல்லது 25 நீங்கள் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டால் நல்லது நடக்கும். இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு. காலை 10 to 12. செவ்வாய்க்கிழமையில நல்ல நேரம் இருந்து என்னங்க பண்ணுறதுன்னு இழுக்காதீங்கம்மா. தயவு செய்து சொல்கிறோம், கல்யாணம் தவிர எல்லா நல்ல காரியங்களையும் செய்யலாம். குறிப்பாக அறுவை சிகிச்சை செஞ்சுக்கலாம், வீடு பூமி சம்மந்தப்பட்ட முக்கிய முடிவு எடுக்கலாம், அட்வான்ஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி சகோதர சகோதரர்களோடு சமாதானம் பேசலாம். இதெல்லாம் பேச நல்ல நாள் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் இருக்குது. உங்கள் ராசிக்கு நல்ல நாளாக இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். சந்திராஷ்டமாக இருந்தால் நல்ல காரியம் செய்யவே கூடாது. நல்ல நாளாக இருந்து நல்ல நேரம் இருந்தால் கூட ஆமாம் ஞாபகம் வச்சுக்கோ. எப்படி இருக்க போகிற இந்த செவ்வாய்க்கிழமை இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், சுறுசுறுப்பு இருக்குது, வேகம் இருக்குது, பிடிவாதம் இருக்குது. இந்த குணமெல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரும். கிரக நிலைகள் நல்லா இருக்கிறதுனால வெற்றி கிடைக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 6. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களை, பொறுமையாக இருக்கணும். அசட்டு தைரியத்தினால தோத்து போயிடுவீங்க. கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசுனையினால தீபம் போடணும். ஒரு மந்திரத்தை 107 தடவை எழுதணும், அதை சொல்லிகிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமானை நினைக்கணும். ஓம் ஓம் வைத்தீஸ்வரனை போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். பொறுமை. அனுகூலமான எண் 7. அனுகூலமான திசை கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. மிதுனராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் இதெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு வெற்றியை தேடி தருது. கிரக நிலைகள் நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கும், கலகுறீங்க. அனுகூலமான எண் உங்களுக்கு 5, 9. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களை, பொறுமை பொதுவாக உங்களுக்கு அதிகம். ஆனால் இன்னைக்கு அவசரப்பட்டு தோத்து போயிடுவீங்க. எப்படி தப்பிக்கிறது? கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசுனையினால் தீபம் போடுங்க. ஒரு மந்திரத்தை 107 தடவை எழுதுங்க, அதில் சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ முருகப்பெருமானை நினச்சிக்கோங்க. ஓம் வள்ளியம்மையே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் உங்களுக்கு 2. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. சிம்ம ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். கலக்கிறீங்க. தைரியம், சுறுசுறுப்பு, விடாமுயற்சி இதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். பெண்களுக்கு என்ன முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 1, 7. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களை, அவசரப்பட்டு தோத்து போயிடுவீங்க. எப்படி தப்பிக்கிறது? ஜெயிலனா கூட பரவாயில்ல, தோக்காம இருக்க என்ன பண்ணுறது? கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் ஒரு பசுனை தீபம் போடுங்க. ஒரு மந்திரத்தை 107 தடவை எழுதுங்க, அதில் சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ முருகப்பெருமானை நினைங்க. ஓம் தெய்வானையே போற்றி. ஓம் வள்ளியம்மையே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானமாக இருங்க. அனுகூலமான எண் 3. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. துலாராசிக்கார நேயர்களை, வீணா பணமும் நேரமும் செலவாகும். ஆனால் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி தெரியாது. எப்படி தப்பிக்கிறது? கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசுனையினால் தீபம் போடுங்க. ஒரு மந்திரத்தை 107 தடவை சொல்லுங்க, அல்லது எழுதுங்க. அப்போ முருகப்பெருமானை நினைங்க. ஓம் மங்களனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். மனசு நிம்மதியாக இருக்கும். துலாராசிக்கு எப்பவுமே நிம்மதி குறைவு. இந்த மந்திரம் சொன்னால் இன்னைக்கு தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் உங்களுக்கு 1. அனுகூலமான திசை கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, உள்பயம், அவசரம் இது 2 நாளில் இன்னைக்கு தோத்து போயிடுவீங்க. எப்படி தப்பிக்கிறது? ஜெய்காட்டியும் பரவாயில்ல, தோக்காம இருக்க என்ன பண்ணுறது? கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசுனையினால் தீபம் போடுங்க. ஒரு மந்திரத்தை 107 தடவை எழுதுங்க, அல்லது சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ முருகப்பெருமானை நினைங்க. ஓம் ஓம் பரத்வாஜரே போற்றி. பரத்வாஜர் செவ்வாய் பகவானை வளர்த்த முனிவர். அதனால் இந்த மந்திரம் சொல்லுங்க, தப்பிச்சுக்கலாம்.
அனுகூலமான எண் 4, அனுகூலமான திசை தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. தனுசு ராசிக்கார நேயர்களை, நேரமும் பணமும் வீணா செலவாகும். ஆனால் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி தெரியாது. அப்போ என்ன பண்ணுறது? கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம், கையிலையும் பையிலையும் பணம் அளவாக இருக்கட்டும். ஏன்? பெருந்தன்மை உங்களுக்கு அதிகம், எடுத்து கொடுத்துருவீங்க. அதனால் ஜாகிரதையாக இருங்க. இருந்தாலும் கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் 15 தீபம் போடுங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க, அல்ல சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போது வெங்கடாஜலபதி நினச்சிக்கங்க. ஓம் திருப்பதியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் 7, அனுகூலமான திசை கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. மகர ராசியார் நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், சுறுசுறுப்பு, வேகம், விடாமுயற்சி, பிடிவாதம் எல்லாம் இருக்குது. நல்ல நாளாக இருக்கும். பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும், சந்தோஷம் அதிகமாகும், கலகரிங்க. அனுகூலமான எண் 1, 3, அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம். அசைவ உணவு கூடாது. கோயிலையும் விளக்கேற்றணும், வீட்டு பூஜை ரூம்லையும் விளக்கேற்றணும். பசு நெய்யினால் வண்டி ஓட்டுறது கவனம். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம். ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ முருகப்பெருமான நினைங்க. ஓம் பழனியே போற்றி, ஓம் பழனியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். ஜாக்கிரதையான இருக்க வேண்டிய நாள். அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் கிடையாது. மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாளுங்க. நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது, சுறுசுறுப்பு இருக்குது, பெருந்தன்மை இருக்குது. உங்களோட பலம் என்ன? பெருந்தன்மை, அதே சமயத்தில் கண்டிப்பு. இது ரெண்டும் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். நல்ல நாள். அனுகூலமான எண் 4, 7, அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு. காலை 10:30 to 12. செவ்வாய்க்கிழமையில் கல்யாணம் தவிர எல்லா நல்ல காரியங்களையும் செய்யலாம். ரிசப்ஷன் வைக்கலாம், வீட்டுக்கு பால் காய்ச்சலாம், ரொம்ப விசேஷம். அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த நேரத்தில் செவ்வாய்க்கிழமையில் வீடு பூமி சம்மந்தப்பட்டதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம். சகோதர சகோதரோடு சமாதானம் பேசுறது எல்லாத்துக்குமே செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். குறிப்பாக கடகம், விருச்சிகம், சிம்மம், மேஷத்துக்கு செவ்வாய்க்கிழமை ரொம்ப நல்ல நாள். இன்னைக்கு அந்த ராசிக்கு நல்ல நாளாக இருந்துச்சுன்னா, உதாரணமாக இன்னைக்கு விருச்சிகத்து நல்ல நாள் இல்லை, அதனால செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் கூட, நல்ல நேரம் இருந்தால் கூட விருச்சிகத்தை அவ்வளோ சிறப்பாக இருக்காது. உங்கள் ராசிக்கு நல்ல நாளாக இருந்து அது செவ்வாய்க்கிழமை இருந்துச்சுன்னா சூப்பர். கல்யாணமான மேஷ ராசிக்கார நேயர்களை, கணவன் மனைவி இருவருடைய ராசியும் மேஷமாக இருந்தாலும், மேஷம் கன்னியாக இருந்தாலும் ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கங்க. கல்யாணமான விருச்சிக ராசிக்கார நேயர்களை, கணவன் மனைவி இருவருடைய ராசியுமே விருச்சிகமாக இருந்தாலும், மிதுனம் விருச்சிகமாக இருந்தாலும் ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கங்க. மேஷம் விருச்சிக ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே பவளம் போடுறது நல்லது. போட்டால் என்ன விதிமுறை? ஜோசியரை கேளுங்க. தெற்கு பார்த்த வாசல் மேஷம், சிம்மம், விருச்சிகம், கடகத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஜோசியரை கேட்டுக்கிட்டு முடிவெடுங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.